சென்னை பெசன்ட் நகரில் தேசிய கண்தான தினத்தை முன்னிட்டு தனது கண்களை தானம் செய்து விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார் நடிகை சுஹாசினி மணிரத்னம். ஒவ்வொரு ஆண்டும் கண்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 வரையில் தொடர்ந்து 15 நாட்கள் கண்தான தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் ரோட்டரி கிளப் ஆஃப் தி நகரின் அங்கமான ரோட்டரி ராஜன் ஐ பேங்க் சார்பில் ராஜன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் மோகன் ராஜன் தலைமையில் தேசிய கண்தான வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் விவேகானந்தா கல்லூரி மற்றும் வைஷ்ணவா கல்லூரியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கண்தானம் செய்வது குறித்து கோஷங்கள் எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகை சுஹாசினி மணிரத்னம், ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸின் கவர்னர் மகாவீர், போத்ரா கண் மருத்துவர் அசோசியேஷன் தலைவர் டாக்டர் அருள்மொழி வர்மன் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கள் கண்களை தானம் செய்வதற்கான ஒப்புகை படிவத்தில் கையெழுத்திட்டு பின்னர் கொடியசைத்து தந்தானே பேரணியை துவக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சுஹாசினி, தற்பொழுது கண்காணிப்பிற்கான எழுத்து கையெழுத்து வாங்குவது விளையாட்டுக்கு அல்ல. எங்கள் குடும்பத்தில் அனைவருமே டோனர்கள். அனைவரிடமும் டோனர் அட்டை உள்ளது. நாம் அனைவரும் உயிரோடு இருக்கும் பொழுது இரத்த தானம் வழங்க வேண்டும். நான் தலைசிமியா நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இரத்த தானத்திற்கு முதல் ஆளாக நிற்பேன். ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒருமுறை இரத்த தானம் வழங்கி வருகிறேன். கண்தானம் என்பது மிக மிக அத்தியாவசியமானது. உயிரோடு இருக்கும் பொழுது இரத்த தானம் கொடுப்பது, இறந்த பிறகு உறுப்பு தானம் வழங்க வேண்டும். அதிலும் கண்தானம் கொடுப்பது மிகவும் முக்கியம். கண்தானம் கொடுப்பது மரபுக்கு மீறிய செயலல்ல. மனம் உவந்து அனைவரும் கண்தானம் வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இன்று மக்கள் முன்னிலையில் கண்தானத்திற்கு எழுதியது தனக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணம் என்று கூறினார்.